Welcome to all. Chapter 2 Algebra Exercise 2.4 பார்க்க போகிற கான்செப்ட் காம்பினேஷன்ஸ். ப்ரீவியஸ் கிளாஸில் பெர்முடேஷன் அண்ட் அதை பேஸ் பண்ண மாதிரியான ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். பெர்முடேஷன் மீன்ஸ் அரேஞ்ச்மெண்ட், நம்பர் அல்லது ஆல்ஃபபெட்டை அரேஞ்ச் பண்ணால் அதுக்கான நேம் பெர்முடேஷன். தென் இப்போ காம்பினேஷன்னா a combination is a selection of items. Combination means selection of item. நம்பரையோ அல்லது ஆல்ஃபபெட்டையோ செலெக்ஷன் பண்ணுற ப்ரொசீஜருக்கு பேர் காம்பினேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏபிசின்னு 3 லெட்டர் எடுத்துக்கலாம். பெர்முடேஷன் மீன்ஸ் அரேஞ்ச்மெண்ட். இப்போ நம்பர்ஸ் அரேஞ்ச் பண்ணும்போது ஆர் ஆல்ஃபபெட் அரேஞ்ச் பண்ணும்போது ஏபிசி ஆர் ஏசிபி ஆர் இங்கே பிசிஏ. இது போல் நம்ம அரேஞ்ச் பண்ணுற ப்ரொசீஜருக்கு பேர் பெர்முடேஷன். காம்பினேஷன் மீன் செலெக்ஷன். இப்போ ஏபிசின்னு 3 லெட்டர்லேருந்து எனி 1 லெட்டர் நான் செலக்ட் பண்ண போகிறேன். செலக்டட் ஏ ஆர் செலக்டட் பி ஆர் செலக்டட் சி. இது போல் நான் நம்பரை செலக்ட் பண்ணால் அதுக்கு பேர் காம்பினேஷன். நம்பர்ஸ் அரேஞ்ச் பண்ணுறோம், அரேஞ்ச் பண்ணும்போது பெர்முடேஷன். நம்பர்ஸை செலக்ட் பண்ணால் அதுக்கு பேர் காம்பினேஷன். நெக்ஸ்ட் காம்பினேஷனோட டெஃபினேஷன். காம்பினேஷன் இஸ் தி செலெக்ஷன் ஆஃப் n திங்ஸ் டேக்கன் ஆர் அட் ஏ டைம் வித்தவுட் ரிப்பீட்டேஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காம்பினேஷனா செலெக்ஷனு தெரியும். நம்மக்கிட்ட டோட்டலாக இங்கே n திங்ஸ் இருக்குது. அந்த n திங்ஸில் டேக்கன் ஆர் அட் ஏ டைம். சப்போஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏபிசின்னு 3 லெட்டர் எடுத்துக்கலாம். இந்த 3 லெட்டரில் நான் 2 லெட்டரை செலக்ட் பண்ணுறேன். ஒன்று ஏபியாக இருக்கலாம் ஆர் பிசியாக இருக்கலாம். இந்த செலெக்ஷனுக்கு பேர் தான் நம்ம ஆர்னு சொல்லுவோம். என்னன்றது டோட்டல் நம்பர் ஆஃப் திங்ஸ் 1 2 3. தென் ஆர்னா டேக்கிங் அட் ஏ டைம். ஒரே டைமில் நம்ம 2 செலக்ட் பண்ணலாம் ஆர் 3 நம்ம செலக்ட் பண்ணலாம். தென் இது வித்தவுட் ரிப்பீட்டேஷனாக இருக்கணும். வந்த நம்பரே நமக்கு திரும்ப வரக்கூடாது. அவுட் ஆஃப் n திங்ஸ் ஆர் திங்ஸ் கேன் பி செலக்டட் இன் NCR. நம்ம NPRனா அது பெர்முடேஷன், NCRனா அது காம்பினேஷன். NCR equal to n factorial by r factorial into n minus r factorial. இது நம்மளோட மெயின் காம்பினேஷனோட ஃபார்முலா. பெர்முடேஷன் என்ன பார்த்துருப்போம்னா NPR equal to n factorial by n minus r factorialனு பார்த்துருப்போம். இது பெர்முடேஷனுக்கான ஃபார்முலா, அரேஞ்ச்மெண்ட்டுக்கான ஃபார்முலா. காம்பினேஷன்னா அதோட மெயின் ஃபார்முலா NCR equal to n factorial by r factorial into n minus r factorial. n greater than or equal to 1. then r ஓட வேல்யூ 0 விட அதிகமாக இருக்கலாம் or equal to 0. then n விட கம்மியாக இருக்கலாம் or equal to n. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்மக்கிட்ட டோட்டலாக 5 பால்ஸ் இருக்குது. அதில் நான் 3 பாலை செலக்ட் பண்ண போகிறேன். டோட்டல் நம்பர் ஆஃப் திங்ஸ் இங்கே 5. ஸோ 5C3. ஃபார்முலா இங்கே n ஃபேக்டோரியல். ஸோ 5 ஃபேக்டோரியல். ஆருக்கு பதிலாக இங்கே 3. ஸோ 3 ஃபேக்டோரியல். தென் n மைனஸ் ஆர்னா 5 மைனஸ் 3 ஃபேக்டோரியல். இது நம்மளோட காம்பினேஷனோட ரொட்டேஷன். நம்ம ஆல்ரெடியே ஃபேக்டோரியலை பற்றி படிச்சிருக்கோம். நான் அதை பற்றி இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கலாம். இந்த கொடுத்துருக்கிற 7 ப்ராப்பர்ட்டியுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ எல்லாத்தையுமே கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. ஃபர்ஸ்ட்ல NC0 equal to NCN equal to 1. NC0 ஓட வேல்யூவும் NCN ஓட வேல்யூவும் 1. தென் NC1 equal to N. சப்போஸ் இங்கே NC2ன்னு இருந்தால் n into n minus 1 divided by 2 ஃபேக்டோரியல். இப்போ NC2ன்னு இருக்குன்னா இப்போ டிவைட் நமக்கு என்ன இருக்குது, இங்கே ஆருக்கு பதிலாக 2ன்னு இருக்குது. ஸோ 2ன்னு வரும்போது மேலே கன்சிக்யூட்டிவாக 2 நம்பர் எழுத போகிறோம். n அப்புறம் n மைனஸ் 1 ரெடியூஸ் பண்ணிட்டு வர போகிறோம். இன்னைக்கு கீழே என்ன இருக்கோ அதை 2 ஃபேக்டோரியல். சப்போஸ் இங்கே NC5ன்னு இருக்குன்னா n மைனஸ் 1 n மைனஸ் 2 அடுத்து n மைனஸ் 3 n மைனஸ் 4 கன்சிக்யூட்டிவ் நம்ம 5 நம்பர் எழுத போகிறோம். டிவைடில் 5 ஃபேக்டோரியல். NCX ஈக்குவல் டு NCY. ரெண்டுமே 2 காம்பினேஷன் ஈக்குவலாக இருக்குன்னா கண்டிப்பாக x ஈக்குவல் டு y ஆர் x plus y equal to n. இந்த 2 காம்பினேஷன் ஈக்குவல். NCXும் NCYயும் ஈக்குவலாக இருக்குன்னா மொத்தம் 2 கண்டிஷன். ஒன்று x ஈக்குவல் டு ஒய்யாக இருக்கும் ஆர் எக்ஸையும் ஒய்யும் ப்ளஸ் பண்ணி வர ஆன்சர் ஈக்குவல் டு என்னாக இருக்கும். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியில் NCR ஈக்குவல் டு NCN மைனஸ் ஆர். இது எல்லாமே நம்ம
ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது யூஸ் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ். நெக்ஸ்ட் NCR ப்ளஸ் NCR மைனஸ் 1 ஈக்குவல் டு N ப்ளஸ் 1 CR. ரெண்டுமே இங்கே N சேமாக இருக்குது, இங்கே R, தென் ஆரை விட ஒன்று கம்மியாக இருக்குது, R மைனஸ் 1 இருந்தால் அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா N ப்ளஸ் 1 CRக்கு ஈக்குவலாக இருக்கும். தென் NCR ஈக்குவல் டு NPR டிவைடட் பை R ஃபேக்டோரியல். நம்ம NPRும் R ஃபேக்டோரியலும் தெரிஞ்சால் போதும் NCR ஃபைன் பண்ணலாம். ஸோ NCR ஈக்குவல் டு NPR பெர்முடேஷன் பை R ஃபேக்டோரியல். இது எல்லாமே மெயின் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் மெமரி பண்ணி ஆகணும். எக்ஸாம்பிள் 2.25 ஃபைன் 8C2. ஸோ சால்வ் பண்ணும்போது நம்ம ரெண்டு மெத்தடில் சால்வ் பண்ணலாம். NCR ஈக்குவல் டு N ஃபேக்டோரியல் பை R ஃபேக்டோரியல் இன்ட்டு N மைனஸ் R ஃபேக்டோரியல். இது நமக்கு தெரிஞ்ச காம்பினேஷனோட ஃபார்முலா. இல்லை Nக்கு பதிலாக 8ஐயும் CRக்கு பதிலாக 2ஐயும் யூஸ் பண்ணுறோம். ஸோ 8 ஃபேக்டோரியல் பை Rக்கு பதிலாக 2 ஃபேக்டோரியல் N மைனஸ் R. ஸோ 8 மைனஸ் 2, 8 மைனஸ் 2 ஃபேக்டோரியல். நீங்கள் 8 ஃபேக்டோரியல் divided by 2 factorial. 8 minus 2 na 6 factorial. So 8 factorial 6 factorial மாற்ற போகிறோம். சேஞ்ச் பண்ணும்போது 8 into 7 into 6 factorial by 2 factorial into 6 factorial. ரெண்டுமே இங்கே கேன்சல். 8 into 7 by 2 factorial na 2 into 1. In 1 time இங்கே 4 times. 7 4s are 28. நமக்கு இது ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுற மெத்தட். நம்ம இந்த மெத்தட் தான் போடணும்னு அவசியம் இல்லை. NCRக்கு ஒரு ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கலாம். இங்கே 8C2னா இங்கே ஆறுக்கு பதிலாக என்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம். 2 இருக்குது. அப்போ 2 இருக்கும்போது மேலே 8 ஒரு 2 நம்பர் எழுத போகிறோம். 8 தென் அதோட கன்சிக்யூட்டிவ் டைம், அதோட லோயர் டைம் என்னவா வரும்னா 7 பை 2னா இங்கே 2 ஃபேக்டோரியல். 2 ஃபேக்டோரியல்னா 2 into 1. 8C2ன்னு பார்க்குறோம். ஆறுக்கு பதிலாக என்ன நம்பர்னு பார்க்குறோம். 2ன்னு வரும்போது 8 மேலே 2 நம்பர் எழுத போகிறோம். 8 தென் அதுக்கு அடுத்த நம்பர் 7. சப்போஸ் இங்கே 8C3ன்னு இருக்குன்னா மேலே எழுதும் போது 8 into 7 into 6. 3 கன்சிக்யூட்டிவ் நம்பர் டிக்ரீசிங் ஆர்டரில் போகும். தென் 3னா 3 ஃபேக்டோரியல். 3 ஃபேக்டோரிக்கு பதிலாக 3 into 2 into 1 எடுத்துக்க போகிறோம். சரி, நமக்கு இங்கே சேம் ஆன்சர் கிடச்சிடும். 1 time 4 times 4 7s are 28. Exercise 2.4 question number 1. If NPR equal to 1680 and NCR equal to 70, find N and R. NPRும் NCRும் கொடுத்துட்டு அதை யூஸ் பண்ணி என்னோட வேல்யூவும் ஆரோட வேல்யூவும் கேட்டிருக்காங்க. ஸோ சால்வ் பண்ணும்போது இங்கே சொல்யூஷன் கிவன் நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா NPR equal to 1680 and NCR equal to 70. இதை யூஸ் பண்ணி என்னோட வேல்யூவும் ஆரோட வேல்யூவும் ஃபைண்ட் பண்ண போகிறோம். நம்ம இந்த ப்ராப்பர்ட்டிலே என்ன ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கோன்னா NCR equal to NPR by R factorial. இது நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா. NCR equal to NPR by R factorial. கொடுத்த இந்த 7 ப்ராப்பர்ட்டியில் ஒன் ப்ராப்பர்ட்டி தான் NCR equal to NPR by R factorial. இதில் நமக்கு தெரிஞ்ச வேல்யூவை ரிப்ளேஸ் பண்ண போகிறோம். NCRக்கு பதிலாக இங்கே 70 equal to NPRக்கு பதிலாக 1680 by R factorial. இப்போ பிளேஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கிராஸ் பண்ணும்போது இங்கே R factorial equal to 1680 by 70. டிவைட் பண்ணும்போது இங்கே 0 and 0 கேன்சல். 7 டேபிளில் கேன்சல் பண்ணால் 16ல் 2 டைம்ஸ் வரும், 14 ரிமைண்டர் 2, 28ல் 4 டைம்ஸ். ஸோ R factorial equal to 24. 24 means 4 factorialனா 4 into 3 into 2 into 1. 4 3s are 12, 12 2s are 24. இப்போ 24 நம்ம என்னவா எடுத்துக்கலாம்னா 4 factorial. ஸோ R factorial equal to 4 factorial. இங்கே ரெண்டு ஃபேக்டோரியலையும் கேன்சல்னா ரிமைனிங் R equal to 4. நம்ம ஆரோட வேல்யூ ஃபைன் பண்ணிட்டோம். ஆர் வேல்யூ யூஸ் பண்ணி
என்னோட வேல்யூ ஃபைன் பண்ண போகிறோம். நமக்கு என்ன தெரியும்னா NCR ஈக்குவல் டு 70, அதில் ஆறுக்கு பதிலாக 4 ரிப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ NCR ஈக்குவல் டு 70, ஆறுக்கு பதிலாக 4 ஈக்குவல் டு 70. நெக்ஸ்ட் இங்கே NCRக்கு ஃபார்முலா NCR ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல் பை r ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் r ஃபேக்டோரியல். இங்கே n ஃபேக்டோரியல் பை r ஃபேக்டோரியல், ஆறுக்கு பதிலாக இங்கே 4 ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் r ஃபேக்டோரியல். ஸோ n மைனஸ் 4 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 70. இந்த n ஃபேக்டோரியலை ரிடியூஸ் பண்ணிக்கிட்டே வந்து n மைனஸ் 4 ஃபேக்டோரியலாக மாற்ற போகிறோம். என்னன்னா n இன்ட்டு n மைனஸ் 1 இன்ட்டு n மைனஸ் 2 n மைனஸ் 3 ரிடியூஸ் பண்ணிக்கிட்டே வந்து n மைனஸ் 4ஓட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இங்கே 4 ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் 4 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 70. இந்த 2 டேர்ம் இங்கே கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் n இன்ட்டு n மைனஸ் 1 n மைனஸ் 2 n மைனஸ் 3 பை 4 ஃபேக்டோரியல் இன்ட்டு 70. 4 ஃபேக்டோரியல் இங்கே டிவைடாக இருக்குது, அதை மல்டிப்ளிகேஷனாக மாற்றிக்கலாம். n இன்ட்டு n மைனஸ் 1 n மைனஸ் 2 n மைனஸ் 3 ஈக்குவல் டு 70 இன்ட்டு 4 ஃபேக்டோரியல். தென் 70 இன்ட்டு 4 ஃபேக்டோரியல்னா 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1. ஓகேவா? இது எல்லாத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணி வர ஆன்சர் 1680. n இன்ட்டு n மைனஸ் 1 n மைனஸ் 2 n மைனஸ் 3. இது எல்லாமே n ஒரு பிகர் நம்பர், தென் அதை விட ஒரு ஸ்மாலர் நம்பர், அதை விட ஒரு ஸ்மாலர் நம்பர், அதை விட ஒரு ஸ்மாலர் நம்பர். இங்கே நமக்கு 4 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் இருக்குது, அதாவது 4 அடுத்தடுத்த நம்பர்ஸ் நம்மகிட்ட இருக்குது. அப்போ 1680யும் 4 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸை மாற்ற போகிறோம். அடுத்தடுத்து வரக்கூடிய ஒரு 4 நம்பராக கொண்டு வந்தால் நம்மளால் ஈஸியாக என்னோட வேல்யூயை ஃபைன் பண்ண முடியும். இப்போ எல்சிஎம் பண்ண போகிறோம். 1680 எல்சிஎம் பண்ண இங்கே 2ஆல் பண்ணும்போது 840, again 2ஆல் எல்சிஎம் பண்ணால் 420, again 2, so 210, again 2ஆல் டிவைட் பண்ணுறோம் 105. இப்போ இது 3ஆல் எல்சிஎம் பண்ணால் 35 கிடைக்கும். இது 5ஆல் எல்சிஎம் பண்ணால் 7 வந்துடும். நமக்கு ஒரு டேர்ம் இங்கே 7 கிடைச்சிருக்கு, இன்னொரு டேர்ம் இங்கே 5 கிடைச்சிருக்கு. இதை கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸை மாற்றும் போது ஃபஸ்ட் இங்கே n மைனஸ் 1 n மைனஸ் 2 n மைனஸ் 3. இங்கே நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா 3 2s are 6ன்னு கிடைக்கும், 2 2s are 4 4 2s are 8. அப்போ எழுதும் போது 8 இன்ட்டு 7 இன்ட்டு 6 இன்ட்டு 5. ஏன்னா நமக்கு இங்கே 4 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸாக இருக்குது. இப்போ நம்ம கொடுத்துருக்கிற ஹோல் டேர்மை பிரித்து என்ன பண்ணுறோன்னா 4 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் எழுதிட்டோம். இப்போ கம்பேர் பண்ணும்போது n-க்கு நேரம் என்ன இருக்குன்னா 8. ஸோ கம்பேரிட்டிவ்லி n ஈக்குவல் டு 8. Second sum, verify that 8C4 plus 8C3 equal to 9C4. LHS equal to RHS prove பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இங்கே சொல்யூஷனில் LHS எடுத்துக்கலாம். LHS 8C4 plus 8C3. நமக்கு தெரிஞ்ச ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம். அந்த 7 ப்ராப்பர்ட்டியில் ஒரு ப்ராப்பர்ட்டி என்னவா இருக்குன்னா NCR plus NCR minus 1 equal to n plus 1 CR. இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு ஞாபகமாக இருக்கணும். NCR plus NCR minus 1 equal to n plus 1 CR. இங்கே NCR NC ஆரை விட ஒன்று கம்மியாக இருக்கணும். ஸோ வரக்கூடிய ஆன்சரில் n கூட ஒன்று ப்ளஸ் பண்ணியும் சி ஆரோட வேல்யூவை டேரெக்டாக இங்கே எடுத்துக்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். இதை கம்பேர் பண்ணால் 8C4 ப்ளஸ் 8C 4 மைனஸ் 1 நமக்கு 3, அதாவது ஆறுனா 6 மைனஸ் 1. வரக்கூடிய ஃபார்முலா என்ன வரணும்? என்னன்னா n ப்ளஸ் 1 வரணும். அப்போ 8னா 8 ப்ளஸ் 1 இங்கே 9, சி ஆறுனா இங்கே ஆறுக்கு வர 4, ஸோ 4. திஸ் இந்த மெத்தட் நம்ம 1 மார்க்கில் கேட்டால் யூஸ் பண்ண முடியும். ஸோ டேரெக்டாக என்ன பண்ணலாம், அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி LHS ஈக்குவல் டு RHS கொண்டு வர முடியும். ஸோ 2 மார்க்கு 3 மார்க்கு இது யூஸ் பண்ண முடியாது. தென் அனதர் மெத்தடை சால்வ் பண்ணுறேன். இன்னொரு மெத்தடில் மெத்தட் 2, இது நமக்கு மெத்தட் 1 அண்ட் மெத்தட் 2ல் 2 மார்க்லேயும் 3 மார்க்கில் கேட்டால் இந்த மெத்தடை யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட் இங்கே LHS
8C4 plus 8C3. ஃபஸ்ட் இங்கே 8C4 எடுத்துக்கலாம். காம்பினேஷனை ஃபார்முலா யூஸ் பண்ணி போடலாம். ஃபார்முலா நமக்கு NCR ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல் பை R ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் R ஃபேக்டோரியல். பட் நமக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணால் சம் கொஞ்சம் பெருசாக போகும். ஸோ இதில் ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம். 8C4 டிவைல் நமக்கு 4 இருக்குன்னா ஃபஸ்ட் இங்கே 4 ஃபேக்டோரியல். இப்போ 4 ஃபேக்டோரியல்னால் 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1. மேலே 8 இருக்குன்னா 4 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ். ஏன்னா நமக்கு டிவைடில் இங்கே 4 இருக்குது, 6க்கு பதிலாக 4 இருக்குது. ஸோ 4 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ். ஸோ 8 இன்ட்டு 7 இன்ட்டு 6 இன்ட்டு 5 ப்ளஸ் அதே போல் இங்கே 8C3 நாங்கள் 3 ஃபேக்டோரியல். ஸோ 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1. அதே போல் நமக்கு நியூமிரேட்டரில் 3 டேர்ம்ஸ் எழுத போகிறோம். ஸோ 8 இன்ட்டு 7 இன்ட்டு 6 கன்சிக்யூட்டிவாக இருக்கிற 3 டேர்ம்ஸ் எடுத்துக்கலாம். 3 2s are 6, then 6 cancel, 1 4s are, இங்கே 2 4s are. 7 into 5 na 35 into 2 na 70 plus 6 and 6 cancel, 8 7s are 56. So plus பண்ணி வர answer 126. Next இங்கே RHS. RHSல 9C4 கொடுத்துருக்காங்க. 9C4. ஸோ ஷார்ட்கட் என்ன பண்ணீங்க, டிவைடில் 4 இருந்தால் 4 ஃபேக்டோரியல். ஸோ 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 மேலே 9C4. ஸோ 9 இருக்குது, 6க்கு பதிலாக 4. ஸோ 4 வரும்போது 4 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ். ஸோ 9 இன்ட்டு 8 இன்ட்டு 7 இன்ட்டு 6. சப்போஸ் நமக்கு 6க்கு பதிலாக 5 இருந்தால் 5 டேர்ம்ஸ் எழுத போகிறோம். நம்ம வந்து ஷார்ட்கட் தெளிவாக தெரிஞ்சாலே போதும். 9C4னா 6க்கு பதிலாக 4 இருக்குன்னா 9லேருந்து ரிடியூஸ் பண்ணிட்டு 4 டேர்ம்ஸ் எதனா போதும். 9 8 7 6 4 டேர்ம்ஸ். இங்கே 4னா 4 ஃபேக்டோரியல். 6 and 6 cancel, 1 time இங்கே 2 times. So next இங்கே 9 2s are 18, 18 into 7 126. ஸோ ரெண்டு வேலையும் இங்கே ஈக்குவலாக இருக்குது. இது 1 ஆகும், இதை 2ஆக மார்க் பண்ணிக்கிட்டு from 1 and 2 1 and 2 LHS equal to RHS. Example 3.32. If 4 into NC2 equal to n plus 2 C3, find n. Solution என்ன கொடுத்துருக்காங்களோ எழுதிக்கலாம். 4 into NC2 equal to n plus 2 C3. நம்ம காம்பினேஷனை எக்ஸ்பேண்ட் பண்ண தெரிஞ்சாலே போதும், சம் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். 4 into NC2 ஃபார்முலா யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஃபார்முலாவோட நமக்கு எது ஈஸியாக இருக்குன்னா ஷார்ட்கட் யூஸ் பண்ண போகிறோம். NC2 நமக்கு இங்கே 2ன்னு இருக்குது. அப்போ எண்ணிலிருந்து 2 கன்சிக்யூட்டிவ் நம்பர். ஸோ n தென் அதுக்கப்புறமா ஒன்று ரெடியூஸ் பண்ண போகிறோம் n-1. ஸோ 2 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ். தென் 2னா இங்கே 2 ஃபேக்டோரியல்னா 2 into 1. நெக்ஸ்ட் அதே போல் இங்கே n plus 2 C3 3 இருக்குன்னா n plus 2லேருந்து 3 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் இன்க்ளூடிங் n plus 2 ரெடியூஸ் பண்ணால் n plus 1 அகைன் ஒன்று ரெடியூஸ் பண்ணால் n plus 2 ஒன்று ரெடியூஸ் பண்ணுறோம் 1ஆக மாறும். அகைன் ஒன்று ரெடியூஸ் பண்ணால் இங்கே n. தென் 3 மீன்ஸ் 3 ஃபேக்டோரியல் 3 into 2 into 1. நமக்கு அந்த காம்பினேஷனை எக்ஸ்பேண்ட் பண்ண தெரிஞ்சாலே போதும், சம் எல்லாமே நம்ம இதே போல் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் இங்கே 1 time 2 times. ஸோ 2 into n into n-1 equal to n plus 2 into n plus 1 into n. 2 into 3 இங்கே 6 எடுத்துக்கலாம். 6 இங்கே டிவைடாக இருக்குது, அவுட் சைடில் மல்டிப்ளிகேஷனாக வரும். ஸோ 12 into n into n-1 n plus 2 n plus 1 into n. இந்த 2n நம்ம இங்கே கேன்சல் பண்ண முடியும். n இங்கே டிவைடாக வரும். ரெண்டு இங்கே நம்ம டேரெக்டாகவே கேன்சல் பண்ணிடலாம். இங்கே 12 n-1 இப்போ நம்ம n into n இங்கே n ஸ்கொயர், n into 1னா ப்ளஸ் n, 2 into nனா ப்ளஸ் 2n, again ப்ளஸ் இங்கே 2. சேம் இங்கே இன்ட்டு பண்ணும்போது 12 into n நமக்கு 12n மைனஸ் 1 into 12னா 12 equal to n ஸ்கொயர், n ப்ளஸ் 2nனா 3n ப்ளஸ் 2. எல்லாமே நம்ம இங்கே ஒரே சைடாக கொண்டு போயிடலாம். ஃபஸ்ட்டு இங்கே n ஸ்கொயர் ப்ளஸ் 3n ப்ளஸ் 2
ப்ளஸ் 12n மைனஸ் 12n மைனஸ் 12 ப்ளஸ் 12 ஈக்குவல் டு 0. ஃபஸ்ட்டு பவர் எதுக்கு அதிகமாக இருக்குன்னா n ஸ்கொயர். 3n மைனஸ் 12n மைனஸ் 9n 2 ப்ளஸ் 12 ப்ளஸ் 14 ஈக்குவல் டு 0. நமக்கு இது ஒரு குவாட்ராட்டிக் ஃபார்மேட் இருக்குது. ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணலாம். 14 மல்டிப்ளிகேஷன் பண்ணால் ஸோ அதே டைம் ஆட் பண்ண நமக்கு மைனஸ் 9. ஸோ 7 into 2 மைனஸ் மைனஸ். ஸோ n மைனஸ் 7 ஒரு ஃபேக்டர், n மைனஸ் 2 ஒரு ஃபேக்டர் ஈக்குவல் டு 0. செப்பரேட்டாக பிரிக்கும் போது n மைனஸ் 7 ஈக்குவல் டு 0, n மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. ஸோ n ஈக்குவல் டு 7 ஒரு ஆன்சர், n ஈக்குவல் டு 2 ஒரு ஆன்சர். ஸோ nக்கு மொத்தம் நமக்கு இங்கே 2 வேல்யூ கிடச்சிருக்கு. எக்ஸாம்பிள் 2.33. இஃப் n plus 2 Cn equal to 45. Find n. கண்டிஷன் கொடுத்துட்டு என்னோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். n plus 2 Cn equal to 45. சப்போஸ் நமக்கு டிவைடில் ஒரு நம்பராக இருந்தால் மேலே அந்த அத்தனை நம்பரை டிடியூஸ் பண்ணுவோம், கீழே 10 ஃபேக்டோரியல். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 5C2ன்னு எடுத்துக்கிட்டால் கீழே 2ன்னு இருக்குது. ஸோ 5லேருந்து கன்சிக்யூட்டிவ் 2 நம்பர். ஸோ 5 into 4. நீங்கள் 2னா 2 ஃபேக்டோரியல் 2 into 1. பட் நமக்கு இங்கே என்ன இருக்குன்னா n. ஸோ என்னன்றது ஒரு வேரியபிள், ஒரு நம்பராக இல்லை. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு நம்பர் வந்தால் சால்வ் பண்ண ஈஸியாக இருக்கும். அதுக்காக ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறேன். NCR ஈக்குவல் டு NC n மைனஸ் ஆர். இதுவும் நமக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி இங்கே யூஸ் பண்ணலாம். NCR ஈக்குவல் டு NC n minus r. So NCR n minus r. n க்கு பதிலா இங்க n plus 2 r இருக்கு. n plus 2 minus r க்கு பதிலா இங்க n equal to 45. In n plus 2 c n plus 2 minus n. And n cancel equal to 45. So n plus 2 C2 equal to 45. இப்போ n plus 2 C2 இருக்கு. ஸோ இங்கே 2 இருந்தால் மேலே கன்சிக்யூட்டிவ் 2 டேர்ம்ஸ் எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு n plus 2 எடுத்துக்கலாம். 1 ரிடியூஸ் பண்ணும்போது 2ல் 1 போனால் மீதி 1. ஸோ n plus 1. இப்போ இங்கே 2 ஃபேக்டோரியல்னா 2 into 1 equal to 45. ஸோ இன்ட்டு பண்ணலாம். n into n நமக்கு n ஸ்கொயர், n into 1னா ப்ளஸ் 1, 2 into nனா ப்ளஸ் 2n, 1 into 2னா ப்ளஸ் 2. 2னு கிடைக்கும், டிவைடாக இருக்குது. அவுட் சைடில் மல்டிப்ளிகேஷனாக வரும். 45 into 2னா 90. n ஸ்கொயர், n ப்ளஸ் 2nனா ப்ளஸ் 3n ப்ளஸ் 2 மைனஸ் 90 ஈக்குவல் டு 0. n ஸ்கொயர் ப்ளஸ் 3n மைனஸ் 88 ஈக்குவல் டு 0. குவாட்ராட்டிக் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணலாம். மல்டிப்ளிகேஷன் பண்ணால் மைனஸ் 88. அதே டைம் ஆட் பண்ணால் நமக்கு 3. இங்கே 11 into 8. ஸோ மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 11 into 8னா 88. இதே ப்ளஸ் பண்ணும்போது 3ன்னு கிடைக்கும். ஸோ ஃபேக்டர் எழுதும் போது n plus 11 n minus 8 equal to 0. n plus 11 equal to 0 and n minus 8 equal to 0. n equal to minus 11 and n equal to 8. இது நமக்கான கரெக்டான ஆன்சர்னா n equal to 8. ஆனால் n எப்பயும் நமக்கு நெகட்டிவாக இருக்காது. நமக்கு என்னோட கண்டிஷன் ஆல்வேஸ் n greater than or equal to 1. 1 இருக்கலாம், 1 விட அதிகமாக இருக்கலாம். நெகட்டிவ் நம்பரோ 0 does not exist. ஸோ n equal to 8. எக்ஸாம்பிள் 2.26ஐயும் 2.28ஐயும் அசைன்மெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் எக்ஸாம்பிள் 2.27 3 சம்மும் நீங்கள் அசைன்மெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் எக்ஸாம்பிள் 2.27 பார்த்தீங்கன்னா என்பிஆரும் என்சிஆரும் கொடுத்துட்டு ஆர் வேல்யூ கேட்டிருக்காங்க. எக்ஸசைஸில் ஃபஸ்ட் சம்மை சால்வ் பண்ண சேம் அதே மெத்தட். ஸோ என்சிஆர் ஈக்குவல் டு என்பிஆர் பை ஆர் ஃபேக்டோரியல் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ண ஈஸியாக முடிஞ்சிடும். எக்ஸாம்பிள் 2.28 NCX equal to NCY. ஸோ இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுங்கள். இன்னும் x equal to y இருக்கலாம், ஆர் x plus y equal to n. இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணால்
ஈஸியாக நம்மளால் ஆர் வேல்யூ ஃபைண்ட் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் 2.26 NC4 ஈக்குவல் டு NCR ஃபைன் 12CN. இப்போ இந்த சம்மை நான் சால்வ் பண்ணுறேன். நீங்கள் எக்ஸாம்பிள் 2.27 அண்ட் எக்ஸாம்பிள் 2.28 இந்த டூ சம்மோடு சால்வ் பண்ணுங்கள். 2.27 NCR ஈக்குவல் டு NPR பை ஆர் ஃபேக்டோரியல் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியும் 2.28 x ஈக்குவல் டு y ஆர் x ப்ளஸ் y ஈக்குவல் டு n இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணியும் சால்வ் பண்ணி பாருங்கள். எக்ஸாம்பிள் 2.26 if NC4 equal to NC6 find 12CN. நமக்கு இதில் என்னோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணால் போதும். சொல்யூஷன் ஆல்ரெடி நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்னா NCX equal to NCY. டூ காம்பினேஷன் ஈக்குவலாக இருந்தால் ஒன்று x equal to y ஆர் x equal to y, x equal to y ஆர் x plus y equal to n. நமக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகாது, ஏன்னா x equal to y ரெண்டுமே இங்கே ஈக்குவலாக இல்லை. ஸோ என்ன கண்டிஷன் யூஸ் பண்ண போகிறோம்னா x plus y equal to n. ஸோ எக்ஸுக்கு பதிலாக இங்கே 4 ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக 6 equal to n. ஸோ n equal to 10. 10 12CNல nக்கு பதிலாக 10 ரீப்ளேஸ் பண்ணுவோம். 12CN என்னுக்கு பதிலாக 10 வந்துருக்கிறதால நம்ம இங்கே 10 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் எழுதணும். ஸோ கொஞ்சம் பெருசாக போகும், ஸோ அதையும் ஷார்ட் பண்ணுவோம். NCR ஈக்குவல் டு NCN மைனஸ் ஆர். நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஃபார்முலா இதை இங்கே அப்ளை பண்ண போகிறேன். 12C NCRனா N மைனஸ் ஆர். ஸோ NCR ஈக்குவல் டு NCN மைனஸ் ஆர். 12C 10னா and 12C n minus r. So 12 minus 10 na 2 னு எடுத்துக்கலாம். 2 னு வரதால 12 into 11 2 consecutive terms, then 2 factorial 2 into 1 6 னு வரும். So final answer 66.